காரணம் என்னன்னா, மோடி அரசாங்கத்தை, மோடியை டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை கண்ட்ரோல் எடுக்கணும்னு பார்க்கிறார். அதுவும் அதிமுக என்ற அடிமை கூட்டத்தோடு, அதிமுக என்ற முகமூடி அணிந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வருவன்னு பார்க்கிறார். அதனால இந்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எங்க டெபாசிட் கூட கிடைக்கிறது இல்லை, கிடைக்காதுங்கிற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்படுத்த அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் நேற்று மீட்டிங்ல பேசுறார். ஒரு தலைவர், எதிர்கட்சி தலைவர், ஒரு இயக்கத்துடைய தலைவர், அவங்க கட்சியில இருக்கிற ஒருத்தரை பத்தி சொல்றாரு. செங்கோட்டையா உன்னுடைய எல்லாத்தையும் டிவியில விட்டுருவேங்கிறாரு. வேதனைப்பட்டாங்க. இப்படியா ஒரு தலைவர் இருப்பாங்க? 1000 கருத்து வருவாரு. அதே கட்சியை சார்ந்தவங்க, அவர் நல்லவரா இருக்கலாம், கெட்டவரா இருக்கலாம், அது வேற விஷயம். நானே கூட 30 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கேன். பல தேர்தலுக்கு வந்து யாரையும் தப்பி தவறி கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன், தப்பா பேச மாட்டேன். ஆனால் இன்னைக்கு அவர் வந்து தோல்வியை ஒத்துக்கொண்டு அவர் பேச்சு நேற்றுக்கு எல்லா இடத்துலையும் பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதுல ஒருத்தர் போட்டிருக்காரு, நாங்க பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, நீங்களே பிரச்சாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலை நம்ம தலைவர் போராடிக்கிட்டு இருக்கார். தென் மாநிலங்களோட நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைக்கிறனும் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் வந்துச்சு. 16, 17, 18 முக்கியமான நேரம் எலெக்ஷன். 39 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் சென்று அந்த தீர்மானத்தை தோற்கடித்த பெருமை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சார். நேற்றுக்கு முதல் நாள் தான் அமித்ஷா ஒத்துக்கிட்டு இருக்காரு. நாங்க தென் மாநிலங்களை புறக்கணிக்கலாம் இல்ல, அப்படி சொல்றது வேதனையா இருக்குன்னு எப்ப சொல்றாரு? 15 வருஷமா நமக்கு எந்த திட்டமும் தராம, நிதி தராம, 3500 கோடி கல்வி நிதி தராம, ஏன் 100 நாள் வேலை பார்த்துட்டு இருந்தா அதையே மூடிட்டார் மோடி. அப்படிப்பட்ட மோடி அதிமுக கூட்டத்துக்கு பதிலளிக்கின்ற வகையில் நீங்கள் அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பு தர வேண்டும் என கேட்டு, நம்ம முதலமைச்சர் போன தேர்தலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தந்தார். 1,31,00,000 பேருக்கு தந்தார். இங்க கூட ஒரு 10-20 கிடைக்காமல் இருக்கலாம், உண்மையாலுமே கட்சிக்காரங்க. அவர்களுக்கு கிடைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த தேர்தலில்